பச்சை பசேலென காட்சியளிக்கும் கிராமங்களில் குடிநீர் என்பது தேவாமிர்தமாகத்தான் இருக்கும் என பலரும் நினைத்திருப்பதுண்டு. ஆனால் இந்த கிராமத்தில் மக்கள் பயன்படுத்தும் குடிநீரின் நிலைதான் இது. 32 வருஷமா எங்களுக்கு தண்ணி காவி தண்ணியாக தான் வருது. அந்த தண்ணி சரி பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய இடத்துல மனு கொடுத்துருந்தோம். அதை பற்றி எந்த ஏற்பாடும் இல்லை. வடிபம்பு வசதியும் கிடையாது. ஒரே ஒரு வீட்டில் தான் தண்ணி வசதி இருக்குது. நாங்கள் தண்ணி இல்லைன்னா எல்லார் வீடும் இந்த தெரு சமாநாடு கிராமம் ஃபுல்லாக அந்த வீட்டுக்கு தான் போய் தண்ணி பிடிக்க போகிறோம். எங்களுக்கு இந்த டேங்கை சரி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். ஒரு அடிப்பம்பு வசதி எங்களுக்கு செஞ்சு கொடுக்குங்க. சம்பாநாடு கிராமத்துக்கு எந்த உதவி வந்தாலும் அதை சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்படி யாருமே பயன்படுறாத அளவுக்கு தான் இந்த ஊருக்கு வர எந்த உதவியுமே எங்களுக்கு சேர மாட்டேங்குது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காத்திருப்பு ஊராட்சிக்குட்பட்ட சம்பானோடை என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஊராட்சி மன்றத்தால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு அதன் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த குடிநீர் தொட்டியானது சில வருடங்களுக்கு முன்பு சிதிலமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ளது. குடிநீர் தொட்டியின் சுவர் பகுதி பெயர்ந்தும் தூண்கள் சேதமடைந்தும் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. அதோடு பழுதடைந்த இந்த குடிநீர் தொட்டியிலிருந்து கழிவுகள் கலந்து நீர் வரத் தொடங்கி அதனை மக்கள் பயன்படுத்தும் சூழல் நிலவுகிறது. சேரும் சகதியும் கலந்த இந்த தண்ணீரை குழாய் மூலம் பிடித்துச் செல்லும் பெண்கள் அதனை 3 முறைக்கு மேல் கொதிக்க வைத்து வடிகட்டிதான் பயன்படுத்தி வருகின்றனர். நாளாக குடிநீரின் வண்ணம் காவி நிறமாகி வருவதால் குடிப்பதற்கு தண்ணீரின்றி தவித்து வருகின்றனர். இந்த தண்ணீரை குடிப்பதால் வயிற்று வலி உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். பழுதடைந்த தொட்டியை இடித்து தள்ளிவிட்டு புதிதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தர வேண்டும் என்றும் தெளிந்த நீர் வருவதை பார்ப்பதற்கு மிகவும் ஆவலோடு இருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் சம்பானோடை கிராமத்தினர். மாவட்ட நிர்வாகம் கருணை கொள்ளுமா? கிராமத்தினரின் கோரிக்கை தீர்த்து வைக்கப்படுமா? மாலை முரசு செய்திகளுக்காக சீர்காழி செய்தியாளர் செல்வகுமார்.